ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோஹோண்டா ஸ்ப்ளெண்டரில் வந்து நம்ம அசாடு சுவிட்ச் ஃபிட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த அசாடு சுவிட்சோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை வந்து ஒரு 4-வே ஜங்ஷனில் எடுத்துகிட்டு போகிறோம்னா, நம்ம ஆப்போசிட் ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது நம்ம அசாடு சுவிட்சை போட்டுட்டு நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளால் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ண முடியும். இது ஒரு மேஜர் ரோல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு க்ளவுடி சுச்சுவேஷனில் ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது, நம்ம ஹில்ஸ் ஏரியாவில் போகும்போதுனா அந்த அசாடு சுவிட்சை ஆன் பண்ணி போகும்போது நம்மளுக்கு அடிஷ்னல் ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூராக நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுடைய வண்டி எதுவும் பிரேக் டவுன் ஆகி நிற்கு ஹைவேல அப்படின்னா நீங்கள் அசாடு சுவிட்சை போனீங்கன்னா ஆப்போசிட்டில் வரக்கூடிய பைக்கு, காரு எதுவாக இருந்தாலும் ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து விலகி போயிடுவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி எல்லா அட்வான்டேஜும் இருக்கிற வண்டி இது அசாடு சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்லலாம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய சூப்பர் பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அசாடு சுவிட்ச் வரும். பழைய மாடல் வண்டியிலலாம் அந்த அசாடு சுவிட்ச் இருக்காது. அசாடு சுவிட்ச் வந்து 4-வே இண்டிகேட்டர் அப்படிங்கலாம். அசாடு சுவிட்சை எனபிள் பண்ணும்போது நம்ம வண்டியோட ஃப்ரண்ட்டில் உள்ள 2 இண்டிகேட்டர், பேக்கில் உள்ள 2 இண்டிகேட்டர் எல்லாமே எனபிள் ஆகும். அதான் இதோட ஒர்க்கு. இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 வரும். இதை அன்பாக்சிங் பண்ணலாம். இது அசாடு சுவிட்ச்னா நம்மளுக்கு ஒரு ரிலே தான், ரிலே ஃபங்க்ஷன் தான் இது பண்ணுது. நீங்கள் அமேசானில் வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி உங்களோட பேக்கிங் எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் அசாடு சுவிட்சு. இது வந்து எம்ஐ விங்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அசாடு சுவிட்சை எனபிள் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து வந்துடும். இந்த கண்ட்ரோல் சுவிட்சை வந்து ஈஸியாக நம்மளோட வண்டியோட ஹேண்டில் பாரில் நம்ம ஈஸியாக இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. வந்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானிக் ரிலே கொடுத்துருப்பாங்க. இந்த எலக்ட்ரானிக் 2 ரிலே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிகேட்டரை வந்து ஃப்ளாஷ் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது விட்டு எரிகிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 மூட் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும். அதாவது ஒவ்வொரு டைம் நம்ம இந்த கண்ட்ரோல் சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் வந்து நம்மளுக்கு மாறி சிக்னல் அனுப்பும். அதனால நம்மளுக்கு இண்டிகேட்டரோட லைட் எரியக்கூடிய டிசைன் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். பைவேஸோட ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே நான் கொடுத்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஹேண்டில் பாரில் இந்த மாதிரி நம்ம 2 ஸ்க்ரூவை போட்டு கலத்திட்டு டைட் பண்ணிட்டாலே ஹேண்டில் பாரில் நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்து இது ஃபிக்ஸ் ஆயிரும். சப்போஸ் நம்மளுக்கு லூஸாக இருக்குன்னா இந்த கிளாம்புக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஏதாட்டு பேப்பர், உப்புதாள் பேப்பர் அந்த மாதிரி ஏதாட்டும் வச்சு டைட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். டைட் ஏறலாம் மட்டும் அப்படி பண்ணிக்கிட்டால் போதும். சைடு கவரை கலக்கணும் வண்டியோட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியோட சீட் கவரையும் கலத்தணும். ஹீரோ ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே சைடு டோரை கலத்திட்டு இந்த மாதிரி 10 mm போல்ட லூஸ் பண்ணி விட்டீங்க, ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சீட்டை தனியாக எடுத்துக்கலாம். இது நம்ம பஜாஜ் வண்டியில் மாட்ட போகிறோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிவரை இழுத்தாலே சீட்டை தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி சீட்டை கலத்தினதுக்கப்புறம் நம்மளுடைய இண்டிகேட்டர் ஒயரிங் வந்து இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டாவை பொறுத்தவரை க்ரீன் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா எர்த் கனெக்ஷன், நெகட்டிவ் கனெக்ஷன் வரும். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு இண்டிகேட்டருக்குமே ப்ளூ கலர் ஒயர் போகுது. இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரை நம்ம லைட்டாக நம்மளுடைய ஒயர் லென்த் வந்து நம்மளுக்கு காணலைன்னா எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு நம்மளுடைய டிவைஸில் வரக்கூடிய கிரே கலர் லைனு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஒயர் காணலை அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ஷனாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு நம்ம கொடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு எதுவுமே பண்ண போகிறோம். லைட்டாக ஒயர் கட்டரை வச்சு ஸ்லீவை மட்டும் எடுத்து அப்படியே சுற்றி தான் கொடுக்க போகிறேன். நான் கட் பண்ணி கொடுத்தோன்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஒயர் கட்டரை வச்சு அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு லைட்டாக அந்த ஒயரோட இதை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பை எடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம டேப் அடிக்க மறந்துடக்கூடாது, இல்லைன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். இப்போ இந்த ரப்பரை வந்து மறக்காமல் போட்டுருணும். இந்த ரப்பர் இருந்தால் தான் மழை தண்ணிலாம் உள்ளே இறங்காமல் இருக்கும். கனெக்டருக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டுனா வேறு ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. நம்மளுக்கு தேவையான லைனை எடுத்தாச்சு. அந்த லைனை வந்து நம்ம பாடியில் எதுவுமே டச் ஆகாத மாதிரி நம்ம கொண்டு போகணும். ஓகே, நம்மளுடைய ஃப்ளாஷர் யூனிட்டில் கிரே கலர் ஒயரில் இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இண்டிகேட்டர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், விடாது. பேட்டரியோட பாசிட்டிவ் கனெக்ஷனில் கொடுத்துடணும். பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 12 above இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக முறுக்கி விட்டுறணும். இந்த ஃப்ளாஷர் யூனிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாவி இக்னிஷன் ஆன் பண்ணாமே ஒர்க் ஆகும். சாவி இக்னிஷன் ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சாவிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் 12 வோல்ட்டில் இந்த கனெக்ஷனை கொடுத்திங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம சுவிட்சுக்கு கொடுக்காமே நம்மளால் செக் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டருமே விட்டு விட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒவ்வொரு டைம் நம்ம எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு மூட்டில் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எர்த் கனெக்ஷனுமே நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டலேஷன் பண்ணிடணும். ஏன்னா பாடியில் பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம சுவிட்சில் இருந்து வரக்கூடிய ஒரு லைனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டரியோட எர்த்துலேயே கொடுக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்கான எர்த்து கிடைக்கும் நம்மளுக்கு. பாடியில் கொடுக்குறத விட பேட்டரியோட எர்த்தில் கொடுக்குறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. அதே மாதிரி பாசிட்டிவ் லைனையும் நம்மளுக்கு தேவைப்பட்டால் சாவி போட்டால் அந்த ஹசார்ட் சுவிட்ச் ஓடணும்னா நம்ம டேரெக்டாக இக்னிஷனில் இருந்து வரக்கூடிய லைனில் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக பாசிட்டிவ் லைனில் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஒயர் முறுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக முறுக்கி டேப் அடிச்சிடணும். அவ்வளோதான், நம்மளுடைய ஒயரிங் முடிஞ்சுது. வரக்கூடிய 4 லைனில் ரெட் கலர் வந்து பாசிட்டிவில், பிளாக் கலர் ஒயர் வந்து நம்மளுடைய சுவிட்சுக்கு போயிட்டு அதோட எண்டு வந்து நெகட்டிவ் லைனில் கொடுக்கும், பேட்டரியோட நெகட்டிவில். அதே மாதிரி நம்மளுக்கு கிரே கலர் ஒயர் ரெண்டையுமே நம்மளுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டு இண்டிகேட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம். இண்டிகேட்டர் கனெக்ஷனோட பாசிட்டிவில் கொடுக்குறோம். அவ்வளோதான், ஃப்ளாஷர் யூனிட் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன் தான். இந்த டிவைஸை வாங்கி பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்களா இருக்கட்டும்,
இல்லைனா நம்ம வண்டியை வந்து சேஃப்டியாக நம்ம கொண்டு போகணும் ட்ராவலில் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த டிவைஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாஷரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டியோட சீட்டுக்கு அடியில் ஒரு கவர், இதில் வந்திருந்த கவரையே அப்படியே வச்சு நம்ம டேப் அடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா மழை தண்ணி உள்ள போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. லைஃப் வந்து நல்லா கூடும். நம்ம வண்டியை வாட்டர் சர்வீஸ் விட்டாலோ இந்த டிவைஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. ஃபைனலாக நம்மளோட ஸ்ப்ளெண்டரோட சைடு கவரு அதே மாதிரி சீட் கவரையும் நம்ம மாட்டியாச்சு. டிவைஸை வந்து சீட்டுக்கு அடியில் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணி டிவைஸை எனபிள் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பகலில் பார்க்குறத விட நைட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். நைட் டைம் இதோட வீடியோ 16 பேட்டர்னில் இது எப்படி ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி நீங்கள் பை பண்ணி உங்கள் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது ஒரு மோடு. அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணும்போது வேறு ஃப்ளாஷிங்கில் நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து ஃப்ளாஷ் ஆகும். உள்ளே ஒர்க் ஆகக்கூடிய ரிலே சவுண்டு மட்டும் லைட்டாக கேட்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பைக்கில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ், பைக் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.